சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் இருக்கு. சோ இந்த பேப்பர் நம்ம இங்க வச்சு இந்த பாட்டில் இதுக்கு மேல வச்சா நிக்குமா? இது வந்து ஜாப்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வீட்டுல சும்மா வெட்டியா உட்காருன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் நிப்பாட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இங்கே நிப்பாட்ல அப்படிம்பீங்க. இது வந்து ஜாப். இந்த சேர் வந்து ஜாபுங்க. இது ஜாப். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறது. இங்க நம்ம நடுவுல நிப்பாட்டணும்னா, இந்த கேப்ல நம்ம நிப்பாட்டணும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நிப்பாட்ட என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆயிடுச்சு? கீழே இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? பட் அதே ஷீட் நம்ம ஃபோல்ட் பண்றோம். கரெக்டா இல்லையா? இது வந்து சிஸ்டம். இது நம்ம சிஸ்டமேட்டிக்கா நிப்பாட்டணும்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ இதே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது பாட்டில் என்ன ஆகுது? இதுதான் சிஸ்டம். புரியுதா? இந்த பேப்பர் வந்து எஃபோர்ட். சும்மா அந்த பேப்பர் அந்த இடத்துல வச்சா என்ன ஆச்சு? அதே அந்த எஃபோர்ட் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும்போது நின்னுச்சு. மார்க்கெட்ல பிசினஸ்ல நெட்வொர்க் மாட்டி நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்டும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். எல்லாமே நம்ம கால் கம்யூனிகேஷன் பண்றது ஒரு எஃபோர்ட், நம்ம பிளான் எடுக்கிறது ஒரு எஃபோர்ட், ஃபாலோ பண்றது ஒரு எஃபோர்ட். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்லயுமே சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிப்போம் கன் மாதிரி. சிஸ்டம் இல்லைன்னா இந்த பாட்டில் போட்டு பட்டு நம்ம டெட் ஆயிரும். புரியுதா?